எல்லோருக்கும் வணக்கம். நான் மீனலோஜினி ஜெயராஜ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டான நாக்கில் வச்சா வலிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கேசரி செய்து காட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த ரெசிப்பியை எனக்கு பொன்னியக்கா அவள் தான் சொல்லி தந்தவ. அவட ரெசிப்பியில் தான் நான் இந்த கேசரியே செய்ய தொடங்கினேன். நல்லா இருக்கும், செய்து பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் ரவை, கொஞ்சம் கோர்ஸாக வாங்குங்க. 3/4 கப் சீனி, 10 முந்திரி பருப்பு, ஒரு கொஞ்சம் ப்ளம்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரைக்கரண்டி ஏலக்காய் பவுடர், ஒரு 1/4 கரண்டி கலர் பவுடர், கேசரி பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், 2.5 கப் தண்ணி. வாங்க, முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரியை வறுப்போம். சாதுவாக பொன்னிறமாக வந்தால் சரி. இந்த கலருக்கு வந்த உடனே அதுக்குள்ள raisins போடுவோம். raisins இது போல் மாதிரி வந்த உடனே அடுப்படி பாட்டிடுவோம். அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை சட்டைக்கில் போட்டு சூடாக்கிட்டு அதுக்குள்ள ரவையை போட்டு வறுப்போம். நெய்யில் ரவையை வறுத்தீங்கன்னா தான் அது நல்ல வடிவாக வரும். அப்போ அதுக்காக நெய் கொஞ்சம் போட்டு தான் நீங்கள் பாருங்க. மீடியம் ஹீட்டில் தான் பாருங்க, என்ன இல்லாட்டி டக்கண்டு ப்ரௌன் ஆகி கருத்து போகும், கலர் வடிவாக வராது கேசரி. அப்போ மீடியம் ஹீட்டில் ரவை நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்மெல் ஒன்று வரும். அந்த நேரம் நிப்பாட்டிங்கன்னா சரியாக பொன்னிறமாக வறுக்க தேவையில்லை. போலில் மாற்றுவோம். ரெண்டரை கப் தண்ணியை விட்டு கொதிக்க விடுவோம். தண்ணி வந்து நல்ல முழுசாக கொதிக்க வேணும். கொதிச்சு வரைக்குள்ள தான் ரவை போட வேணும். கொதிக்க முதல் போடாதீங்க, ஏன்னா ஒரு வலுவலுப்பு மாதிரி அந்த இதாக வருமென்னு சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா தண்ணி கொதிச்சா பிறகு பபிளியாக வந்து நல்லா கொதிச்சு வந்தா பிறகு தான் நாங்கள் ரவையை ஆட் பண்ணணும். ரவையை ஆட் பண்ணிக்கல கொஞ்சம் நெருப்பை நாங்கள் குறைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ரவையை போட்டு கிண்டுவோம். கட்டிப்படாமல் அமர்த்தி அமர்த்தி வடிவாக கிண்டணும். நெருப்பை குறைச்சி விடுவோம், இல்லாட்டி டக்குன்னு தண்ணி எல்லாம் வத்திடும். நெய் பிடிக்கல ஏன் எண்ணெய் போடுறதுன்னு சொல்லி கேட்குங்க. நெய் வந்து டக்கண்டு கட்டியாக வந்துடுமா, கேசரி வந்து கொஞ்சம் நேரம் போக கட்டி மாதிரி வந்துடுமா. அந்த எண்ணெய் வந்து அதை கட்டியாக்க விடாது. அப்போ அதால் கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டால் அது சாஃப்டாக நல்லா இதாக இருக்கும் கரண்டி நேரத்துக்கு. அதாவது கிண்ட போகையில் கண்ண நேரம் நாங்கள் சுள்ள கிண்டோணும்னு சொல்லி சொல்கிறது கேசரிக்கு அப்படி கிண்டக்கூடாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்படி கிண்டினா நல்லா இறுகி போகும். இப்போ சீனியை போட போகிறேன்.
இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பவுடரையும் போடுறேன். கலரிங் பவுடர், இப்போ இருக்கிற மிச்ச நெய்யையும் எண்ணெயையும் விடுவோம். மறக்காம ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. என்னென்னா இந்த சால்ட் வந்து உங்களுக்கு பிரிங் அவுட் பண்ண அந்த இனிப்பை நல்லா இருக்கும். அதுக்கு மறக்காம கொஞ்சம் சால்ட் போடுங்க. இப்போ முந்திரியையும் அந்த ரைசின்ஸையும் போட்டுட்டு வடிவா எல்லாத்துக்கும் சேர்ந்தாடுறது உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கன நேரம் கிண்டாதீங்க. இப்போ இந்த பதத்தில் கேசரி உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி வரும். நல்லா வலிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரேயை வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே தான் கொட்டுவான். Very soft kesari, very so good. செய்து பாருங்க. very soft, unbelievable. உண்மையில நல்லா இருக்கு. very soft-ஆ இருக்கு. நீங்கள் வீட்டை செய்து பாருங்க. கன நேரம் கிண்டாமல் அதே அளவில் நீங்கள் கிண்டினீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சாஃப்டான கேசரி கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கேசரி கிண்டினீங்கன்னு சொன்னால் 8லேருந்து 10 பேர் காணும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட காமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க. எனக்கு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கல உண்மையில் சந்தோஷமாக இருக்கும். மேலும் வீடியோக்கள் செய்யணும்னு ஆசையாக இருக்கும். உங்களை மீண்டும் ஒரு ரெசிபியோட வந்து சந்திக்கும் வரை மங்களம் கிச்சனின் மங்கள வாழ்த்துக்கள். See you.